யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும், நெகேமியா புதிய தலைமுறை பங்காளர் இயக்கம் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். என்ஜிபிஎம் நெகேமியா புதிய தரிசன பங்காளர் இயக்கம் என்ற இந்த இயக்கம் இது ஒரு மிஷனரி குடும்பம். எந்த ஒரு சபைக்கு சொந்தமானது அல்ல, இது ஒரு சபையும் கிடையாது. நற்செய்தி அறிவிக்கிறது ஒன்றே இதனுடைய முக்கியமான நோக்கம். பாரத தேசத்தில் சுமார் 22 மாநிலங்களில் 155 மிஷனரி குடும்பங்களும் அதோடு கூட சுதேச ஊழியர்களுமாக சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம். 138 விதமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் கிருபையினாலே நேபாள் நாட்டில் 6 மிஷனரிகள் குடும்பம் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக 2003 பேர் திருமுழுக்கு எடுத்து 322 புதிய கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, அதிகமான இடங்களில் ஆராதனை ரோடுகளிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது, தெரு வீதிகளிலே நடக்கிறது. 11 இடங்களில் ஆலயங்களை கட்டி ஒரு இடத்துல விடுதி கட்டி முடித்திருக்கிறோம். இன்னும் 4 இடங்களில் கட்டுமான வேலை நடக்கிறது. இந்த மாதத்தில் நாம் இன்னொரு 4 இடங்களில் வேலை ஆரம்பிக்கிறதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் கட்ட முன் வருகிறவர்களுக்கு 3-4 மாதத்திற்குள்ளாக அந்த கட்டுமான வேலையை நாங்கள் முடித்து எங்கே கட்டியிருக்கிறோம் பிரதிஷ்டைக்கு வாருங்கன்று அழைப்பு கொடுப்போம். ஆகவே ஏறத்தாழ 34 இடங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். அவனுடைய கிருபையினால் 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். இந்த விடுதிகள் வாடகையில் இயங்குகிறதுனால முதல் கட்டமாக மகாராஷ்டிராவில் நந்தூர்பார் என்கிற இடத்துல ஒரு விடுதி கட்டுமான பணியை ஆரம்பிக்க இருக்கிறோம். 15க்கு 10 என்கிற அளவில் அருமையானவர்களே ஒரு ஹால் கட்டினோம் என்றால் அந்த ஹாலில் உங்களுடைய குடும்ப பெயர்களை வைத்து ஆதிவாசி குழந்தைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள், ஈடுபடுங்கள். இதனுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9444737550. உங்களுடைய ஈடுபாடுகளை தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நேராக செல்கிறோம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து அடிக்கடி சொன்னார். ஏனென்றால் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட காலங்கள் 3.5 வருஷம்தான். ஆனால் இந்த 3.5 வருஷத்தில் உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு பரலோகம் செல்வதற்கான பாதைகளை சொல்ல வேண்டும். ஒரே பாதை தான், வேறு பாதையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அதிகமான நேரங்களை அந்த 12 சீஷர்களோட செலவு பண்ணி அந்த 12 பேரையும் இந்த உலகிற்கு ஆசீர்வாதமானவர்களாக உருவாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த 12 பேரில் ஒருவராகத்தான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, மத்தேயு 9வது அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் இரக்கம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, திரளான கூட்ட ஜனங்க, வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் எல்லாரும் நரகம் போக போகிறாங்களே, எப்படி இவங்களை இந்த நரகத்திலிருந்து நான் தப்புவிப்பேன் என்று ஒரு கலக்கத்தோடு தம்முடைய சீசரில் பார்த்து சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஏன்னா ஜனங்க தெய்வத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் கால்நடையாக போகிற ஜனங்க, காவி ஊட போட்டு போகிற ஜனங்க. அருமையானவர்களை இதை சொல்லி மாளாது உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. அது இப்படியாயிலும் முக்தி அடைய வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அருமையான ஆதலால் எருப்புக்கு அஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இயக்கம் ஆரம்பித்த நாள் தொடங்கி எங்களோடு இணைந்து இந்த தேசத்தில் சத்தியத்தை சொல்வதற்கென்று பலர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து, ஆனால் எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க, ஏன் நாங்கள் உங்களோட இணைய விரும்புகிறோன்னா எங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வேணும்,
அதோடு கூட சுதந்திரமாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும். நிர்வாகம் ஒன்றை போட்டு எங்களை அடிமைப்படுத்துறது நாங்கள் விரும்பவில்லை. சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஜனங்களுக்கு விடுதலை சொல்ல வேண்டும், எங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையிலையும் வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்தினால் இந்த வேலையாட்கள் ஒருவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஏராளமான ஆத்மாக்களை நம்ம ஆண்டவருக்காக நமக்கு எடுக்க முடியும். என் அன்பானவர்களே, யோவான் 4வது அதிகாரத்தில் அங்கே சமாரியா ஸ்திரியை அவர் சந்திக்கிறார். ஒரு தனி பெண்மணி தான். ஒரு பொதுவாக யூதர்கள் பெண்களை பார்த்தா அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தண்ணி எடுக்க வந்திருக்காது, நேரம் கேட்ட நேரம். உடனே அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கிறாரு. அந்த தண்ணியை கேட்ட உடனே 2 பேருக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. கடைசி அவன் புருஷனை கூப்பிட்டான்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு. உடனே சொல்கிறாரு, அம்மா உண்மைதாம்மா, ஏற்கனவே நீ பலர் வச்சுருந்த, இப்போவும் ஒரு சிலரோட வாழ்கிற, நீ புருஷன் இல்லைன்னு சொன்னால் சரியா. உடனே அந்த என்ன சொல்கிறாங்க, நீர் தான் மேசியாவோ? உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா எப்படி கண்டுபிடிச்ச, என் வாழ்க்கையே நீங்கள் சொல்லிட்டீங்களே. என் அன்புக்குரியவர்களே, இந்த அம்மா நீங்கள் மேசியாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஊருக்குள்ளே போய் நான் மேசியாவை கண்டுக்கிட்டேன், வாங்க எல்லாரும், அவர் நமக்கு நல்ல வழியை சொல்லுவாருன்னு சொல்லி ஜனங்களை திரளாக கூட்டு வர்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த ஜனங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். சீசர் எல்லாரும் வெளியே போய் கொஞ்சம் உணவெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. வந்து ரவி சாப்பிடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சே, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே, பசி எடுக்குமேன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிதாவுக்கு ஏற்றவைகளை தேடுங்க, எனக்கு ஒரு போஜனம் உண்டு. அந்த போஜனம் என்ன? ஒரு சமாரியா ஸ்திரீ மாறினது. அந்தமாக கூட்டம் கூட்டமாக ஜனங்களை கூட்டு வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, விபச்சாரத்தை விட்டுட்டு, குடிவெறியை விட்டுட்டு, தங்களுடைய பழைய பாவத்தை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை வர்றதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. எனக்கு இதுதான் போஜனம், இந்த ஆத்மா தான் எனக்கு போஜனம்னு சொல்லி அவர்களை பார்த்து சொல்லிட்டு சிஸ்டரில் பார்த்து சொல்கிறாரு, அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் காத்திருக்கணும்னு சொல்கிறீங்களே, நோ, காத்திருக்க வேண்டியதில்லை, இப்போவே அறுவடைக்கு கதிர்கள் விளைந்து கிடக்கிறது. அருமையானவர்களே, இந்த கதிர்கள் விளைந்து கிடக்கிற நேரத்தில் அறுக்கணும். விட்டுட்டா எல்லாம் கீழே விழுந்து முளை விட்டுரும், இல்லைன்னா அழுகி போயிடும். என் அன்புக்குரியவர்களே, தாமதிக்க முடியாத ஒரு ஒளியம். மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் சத்தியத்தை சொல்லும்போது ஒரு வயதான தாய் 2 புதிய ஏற்பாடு வாங்குறாங்க. அம்மா உங்களுக்கே படிக்க தெரியாது, ஏன் 2 புதிய ஏற்பாடுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இயேசு விடுவிப்பார், வாழ்வு தருவார், சந்தோஷம் தருவார், சமாதானம் தருவார், சொர்க்கம் கொண்டு போகிறாருன்னு சொல்கிறியப்பா, இந்த செய்தியை என் மகளுக்கு சொல்லணும். உங்கள் மகன் எங்கேப்பா இருக்காங்க? என் மகா ஜெயிலில் இருக்கா. எல்லாத்தையும் கேட்ட அந்த அம்மா சொன்னாங்களா, இந்த சத்தியத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்திருந்தா என் மகா ஒரு கொள்ளைக்காரியாக மாறி இருக்க மாட்டாளே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் வேகமாக சொல்ல வேண்டும். இது தாமதிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்வதற்காக நீங்கள் எழும்பி வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெரிய தேசத்தில் வாழுகிறோம், தேவை நிறைந்த ஒரு பெரிய தேசம். பார்த்துக்குங்க, ராஜஸ்தானில் ரூப் கன்வர் அந்த அம்மா அவங்க கணவர் இறந்து போனதுனால அவங்க கணவரோடு சேர்ந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். இது பேப்பரில் வந்துச்சு. பார்த்துக்குங்க, பீகார் மாநிலத்தில் ஜெகனாபாத் மாவட்டத்தில் ரூடா சுகவேலா என்பவன் தனக்கு கல்யாணமாகி தன் இளம் மனைவியோடு தன்னுடைய எஜமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போய் 2 பேரும் எஜமான் காலில் விழுந்து கும்பிடும்போது அவன் அப்படியே திரும்பி பார்த்தவன், நீ மட்டும் போடா, இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே அனுப்படா அப்படிங்கிறான். என் அன்புக்குரியவர்களே, பெரியவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போனால் மனைவியை இழக்க வேண்டிய நிலை. அவன் எதிர்த்து பார்க்குறதுக்குள்ள அவனை சுட்டு கொண்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய நாட்டின் நிலைமை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நாட்டின் நிலைமையில் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சற்று அவசரமாக புறப்பட்டு இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக நாம் எல்லாரும் முன் வர வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2 வயது பெண் குழந்தை குஷ்பு என்பவளை அவங்க தேவதை கனவுல வந்து சொன்னிச்சுன்னு சொல்லி உயிரோட சமாதி ஆக்கிட்டாங்க. திரள் கூட்டமான மக்கள் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் போலீஸார்கிட்ட கேட்குறான், ஒரு பெத்த குழந்தைய இப்படி புதைச்சி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதை கேட்குறக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி போலீஸ்கார் கேட்குற, சார் ரிப்போர்ட் யாராவது எழுதி கொடுத்தா மட்டும்தான் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெரிய தேசத்தில் வாழுகிறோம். சற்று உங்களுடைய கண்களை ஏறிட்டு பாருங்கள். நேரம் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறது. சுவிசேஷ பணிக்காக வாசல் திறந்து கிடக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எஸ்தர்
8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த அம்மா அரண்மனையில் மகாராணி, எந்த குறையும் கிடையாது. ஆனால் 3 நாள் உபவாச ஜெபம் பார்த்துக்குங்க. உபவாசத்தோட ராஜாட்ட போய் நிற்கிறாங்க. மகளே, உன் விண்ணப்பம் என்ன? ஏன் இப்படி ஒளிஞ்சு போயிருக்கிற? ஏன் இப்படி நீ சாப்பிடாம பட்னியாக கிடக்கிற? கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ராஜாவே, என் ஜனத்தின் மேல் வரக்கூடிய அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? என் ஜனம் சாகும்போது நான் எப்படி இந்த அரண்மனையில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை, வாஞ்சையை ராஜாவினிடத்தில் சொல்லி, மகளே, உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல ராஜா கேட்குறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் வரக்கூடிய நாட்களில் தேர்தல் நடக்க இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒரு கட்சி மட்டும்தான் ஜெயிக்கும், வேறு யாரும் ஓட்டே வாங்க மாட்டாங்க, வேறு கட்சியே இருக்காதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, பேசட்டும். ஆனால் தேவன் இந்த நாட்டில் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். இந்த நாட்டில் ஜனங்கள் விடுதலையோடு இந்த நாட்டில் தேவனை ஆராதிக்க வேண்டும். யூபியில் நம்ம இயக்கத்தின் சார்பில் ஊழியம் செய்கிற மிஷினரிகள் அங்கே ஆலயம் நடத்த முடியவில்லை. அந்த ஊரில் எம்எல்ஏ கேன்சர் வியாதியில் சுகமானவர் என்றால் அந்த கிராமத்தில் ஆராதனை நடத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை. நம்முடைய கதறல் என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நெகேமியா என்பவர் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நான் முழங்கால் படிட்டு அழுது துக்கித்து துன்பித்துன்னு சொல்கிறாரு. ராஜாவில் பண பாத்திரக்காரர். அந்த ராஜா ஏதாவது சாப்பிடணும்னா இவர் கொண்டு போய் கொடுத்தாதான், இவர் சாப்பிட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர் துக்க முகத்தோட அழுது வேதனையோட தேவனை நோக்கி பார்க்கிறார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, சீரழிந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை ஜனங்களுக்கு வாழ்வுரிமை கிடையாது, சீரழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தின் நிலைமை குறித்து நம்முடைய பாரம் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்றாரு, யாரே நான் அனுப்புவேன், யார் யான் காரியமாய் போவார்கள் என்று சொல்லி ஒரு கதறுகிற ஆண்டவர் உங்களை பார்த்து கதறுகிறார். ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் இந்த நாட்டுக்காக எழும்பி ஜெபிக்கிறேன், ஏதாயிலும் செய்கிறேன்னு சொல்லி எழும்புனீங்கன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துவதற்கு அதிக விருப்பமுடையவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு தரிசனத்தோடு வாழுங்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சில வேதம் சொல்கிறது. அது ஒரு தரிசனத்தோடு வாழுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜான் நாக்ஸ் என்பவர், அருமையானவர்களே, ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு விடுதலையின் வீரர். ஒரு நாள் ஸ்காட்லாந்து தேசம் விக்கிரகத்துக்கு அடிமையாய் போகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில திறப்பில் நின்று, ஆண்டவரே, ஸ்காட்லாந்து எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை அரசு சொல்கிறாங்க, அந்த ஜான் நாக்ஸை ஜெபம் பண்ண சொல்லாதீங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது என் உடல் எரிகிறதை நான் உணர்கிறேன். அந்த ஜான் நாக்ஸோட விண்ணப்பம் என்ன, அதை அவருக்கு உடனடியாக கொடுங்கள் என்று சொல்லி அரசரை பார்த்து பரிந்துரை செய்தார்களாம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றங்கள் வருவதற்கு நம்முடைய பங்கு என்ன? சற்று யோசித்து பாருங்கள். உங்களை ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது மாத்திரம்தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே இந்த மிஷினரி பணிக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களில் ஈடுபடுங்கள். உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி தீர்மானியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தந்தையே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கதிர்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறது, எஜமான் நாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். இந்த நாளில் தகப்பனே, ஏசாயாவை போல என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுகிறேன், ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறேன், மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு கூட நீர் பேசும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 421780200691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767.